ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜில் டைப் 7 சீரிஸ் டைப் பற்றி பார்ப்போம். சீரிஸ் டைப்னா ஒன்றும் கிடையாது. 10% இன்க்ரீஸ் ஆகுது, 20% கம்மி ஆகுது, இப்படிலாம் ஆகக்குள்ள அதோட வேல்யூ வந்து ஒரு 100 வருது அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இல்லை ஒரிஜினல் வேல்யூ கொடுத்துட்டு 10 ஏறுது 20 கம்மி ஆகுது, அப்போ கரண்ட் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அதை நான் சொல்லி கொடுத்த எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் டைமில் எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் நமக்கு டைம் சேவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மெத்தடும் யூஸ் பண்ணாலும் டைம் சேவ் ஆகும், அதனால தான் இதுன்னு சொல்கிறது. ஸோ சம்ம பார்த்துடலாம். இஃப் 20% ஆஃப் 35% ஆஃப் நம்பர் இஸ் 240.8, அப்போ 20%ன்றோம். 20% என்னது? 20/100. அப்போ அது எப்படி ஆகலாம்? 1/5. ஆஃப்னா இன்ட்டு 35%, அது எப்படி ஆகலாம்? 7/20 ஆகலாம். கரெக்டாக? ஆஃப் ஏ நம்பர், அப்போ நம்பர் என்னது? அது என்னன்னு தெரில நமக்கு, அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸு இஸ்ன்னா ஈக்குவல் டு 240.8. ஓகேங்களா? இப்போ இது 5 × 20 எவ்வளோ? 100. கரெக்டாக? அப்போ 7 எக்ஸ் ஈக்குவல் டு 240.8. நல்லா கவனிங்க. 7/100ன்னா என்ன? 7% தானே. 7% தானே நம்ம வந்து 7/100ன்னு எழுதுகிறோம். அப்போ என்னது? 7% ஆஃப் எக்ஸு தானே 240.8ன்றாங்க. அப்படின்னா என்னது? சிம்பிளாக முடிஞ்சிச்சு. கொஷின்லாம் கேட்குறான், 18% கேட்குறான். அப்போ 7% தான் வந்து 240.8 அப்படின்னா 18% எவ்வளோ? முடிஞ்சிச்சா? இப்போ சிம்பிளாக கேன்சல் பண்ணிவிடுமா? இப்போ என்னது? 1 7 is 7, 3 7s are 21, இங்கே ஒரு 3 4 7s are 28, இது 2.4. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? 34.4 × 18 எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கும். அதாவது இது எப்படி பண்ணிடணும், இதை எப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிடணும். ஓகேங்களா? இங்கன்னா இது 8 4s are 32, லாஸ்ட்ல எங்கே 2ன்னு வருது, இங்கே வருது, இங்கே வருது, இங்கே வருது, இங்கே வருது, எல்லாத்துலேயும் வருது. அப்போ நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். இங்கே 34.4 இருக்கா? இங்கே ஃபஸ்ட்டு இதை நம்ம 8னா 10 + 8ன்னு பிரிச்சிடலாம். ஓகேங்களா? 344 × 10 எவ்வளோ? 344. அதுக்கப்புறம் மறுபடியும் 344 தான் வந்திருக்கும். கரெக்டாக? ஏன்னா இப்போ இங்கே வந்து 8ன்னு இருக்குது. அப்போ 8 எப்படி ஆகலாம்? 10 - 2ன்னு ஆகலாம். அப்போ 344 மைனஸு 2னா 2 × 344 34.4னா வரும் 68.8ன்னு வரும். கரெக்டாக? 68.8. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 10 3, அப்போ 2 13 3, இது வந்து 5, இது வந்து 28, 285.2. இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். 9.2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாகவும் போட்டுடலாம். நமக்கு ஆக்சுவலாக என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த 7/100னா 7% தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி போட்டுடலாம். இல்லை எனக்கு தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1/5 7/20 × எக்ஸ் ஈக்குவல் டு 240.8. இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சு எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். டியூரிங் த ஃபஸ்ட் இயர் பாப்புலேஷன் ஆஃப் ஏ வில்லேஜ் இன்க்ரீஸ்டு பை 5%. ஃபஸ்ட் இயரில் 5% ஏறி இருக்குது. டிமினிஷ்னா அது கம்மியாக இருக்குது. 5% கம்மியாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து +5 -5 உடனே நமக்கு என்ன பண்ணோம்? பர்சன்டேஜ் மைண்டுக்கு வரும். அப்போ பர்சன்டேஜ்னால் என்ன வரும்? ஆல்வேஸ் டிக்ரீஸ். அப்போ -25/100. ஓகேவா? அப்போ என்ன வரும்? -1/4 அப்படின்னு ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது? -0.25. அப்போ இதை வந்து என்ன பண்ணோன்னா, இது கூட அந்த அந்த பர்சன்டேஜ் வந்துச்சு பாருங்கள், இது கூட மல்டிபிள் பண்ணி, ஏன்னா வேல்யூவாக கொடுத்துருக்காங்க, அதில் அந்த பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிடணும். புரியுதுங்களா? அது எவ்வளோ கஷ்டம். அதனால் எப்பயுமே நீங்கள் இந்த x+y இந்த மாதிரி கொடுத்து வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, ஃபைனலாக பர்சன்டேஜ் தான் ஆன்சர் என்னும் போது இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னா x+y + xy/100 போட்டுருங்க. ஆனால் வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை தொடாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜை வேல்யூவாக மாற்ற தெரியணும். அது தெரியலைன்னா அப்படின்னா தயவு செஞ்சு அதை தொடாதீங்க. இந்த மாதிரி சீரிஸ் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபஸ்ட் இயர் என்ன கேட்குறாங்க? பிகினிங் தான் கேட்குறாங்க. அப்போனா அது எக்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட் இயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 5. அப்போ 105/100. செகண்ட் இயரு 5 கம்மியாக இருக்குது. அப்படின்னா இருக்குது 95/100. கரெக்டாக? இதை நீங்கள் ரேஷியோ மெத்தட்லேயும் நீங்கள் போடலாம். நான் ரேஷியோ மெத்தட் எப்படி போடணும்னு சொல்லுவேன், ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் சீரிஸ் தான் சொல்கிறேன். ரேஷியோ மெத்தடை நீங்கள் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதுபடி கற்றுன்னு தான் இந்த ரேஷியோ மெத்தடில் போட்டுட்ருக்கோம். ஓகேவா? 95/100 இப்போ எவ்வளோ இருக்குது? 47,880. அப்போ ஆன்சர் எல்லாமே ரவுண்டில் தான் இருக்குது. அப்போ கன்ஃபார்ம் அடியும். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுவோமா? இது வந்து என்னது? 21 டைம், இது 20 டைம், இது 19 டைம், இது 20 டைம். ஓகேவா?
இப்போ வந்து என்ன இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 21 19 வந்து 399. ஓகே, இப்படியே நம்ம கேன்சல் பண்ண பார்ப்போம். 7 டேபிள் தான் பார்ப்போம், ஏன்னா ஃபுல்லாகவே இருக்குல்ல. அப்போ கன்ஃபார்ம் 7 டேபிள் ஆகும். 3 7s are 21. அப்போ 6 7s are 42, 5 8 7s are 56, 4 0. கண்டிப்பாக 3லேயும் ஆகும். 1 3 is 3, 2 3s are 6, 2 3s are 6, 8 3s are 24, 0. கன்ஃபார்ம் 19லேயும் ஆகும், ஏன்னா ஃபுல்லாக தானே. கன்ஃபார்ம் இங்கே பாயிண்டே இல்லை பாருங்க, ஆப்ஷனில் பாயிண்டே கிடையாது. அப்போ கன்ஃபார்ம் டிவைட் ஆகும். ஓகேவா, 2 2 8 0. இப்போ என்ன பண்ணலாம், 19 ஒன் டைமா. இப்போ பேலன்ஸ் 3 தானே, அப்போ 2 0. சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ 12 into 4, இங்கே 2 2s are 4, அங்கே 12 இருக்கா, 12 4 48. 1 2 3 3 0 ஆட் பண்ணிங்க, அவ்வளோதான். எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. முடிஞ்சிச்சா, சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எ மிஷின் இஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் 80,000. டிப்ரிஷியேட். நல்லா கவனிச்சிங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்துருந்தோம். டிப்ரிஷியேட் ஆகுது, ஆனால் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ கேட்டுருந்தாங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடி சொன்னாங்க. ஆனால் இந்த சம்மில் பாருங்கள் வேல்யூ, புரியுதுங்களா. என்னாலும் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ கொடுத்துருந்தா ஃபார்முலா தெரியும்ல, எண்ட் வேல்யூ டிவைட் பை ஸ்டார்ட் வேல்யூ பவர் 1/n போட்டு நம்ம போட்டுடலாம். ஆனால் இங்கே பாருங்கள் வேல்யூலேருந்து 10% கம்மியாகுது. அப்போ 3 வருஷத்துக்கு வருஷம் 10% கம்மியாகுது. அப்படின்னா இருக்கும் 80,000 இன்ட்டு ஃபஸ்ட் வருஷம் அது 10% கம்மின்னா அது 100லேருந்து 10 போயிடுச்சுன்னா 90/100. கரெக்டாக. செகண்ட் வருஷமா 90/100. தேர்ட் வருஷமா அது 10% தான் கம்மியாகுது. அப்போ இது டேரக்ட் சம். இது வேல்யூ வந்து இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுறங்க, சரிங்களா. இது ஒரு டேரக்ட் சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 years ago the population of a town was 94875. இது ஆக்சுவலாக ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி கொடுத்துறாங்க, பார்த்தீங்களா. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 சம்மு பெருசாக மல்டிபிள் பண்ணி சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும். அந்த டைம் நம்ம பண்ணிடணும், ஸ்மார்ட்டாக அந்த கொஷினை ஒமிட் பண்ணிவிட்டு வேறு கொஷின் போயிடணும். ஆனால் அந்த கொஸ்டின் நம்ம விட்டு வரக்கூடாது, ஏன்னா நீங்கள் முன்னாடி கை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இழுக்கும். அதனால் அந்த கொஸ்டின் கடைசியாக சால்வ் பண்ணோம். இந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்குது பாருங்க, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி பெரிய நம்பர் பார்த்தாலே பெருசாக இந்த மாதிரி பார்த்தாலே என்ன பண்ணுங்கள், சம் ஆஃப் டிஜிட் பண்ணுறேங்க. சம் ஆஃப் டிஜிட் பண்ணி சிங்கிள் டிஜிட் கொண்டு வரணும். ஓகேவா. இப்போ என்னது 9 6 எத்தனை, 15 15 1 எத்தனை, 16 16 1 எத்தனை, 17 17. இப்போ தான் இப்போ 17 பாருங்க, அதையும் சிங்கிள் டிஜிட் ஆக்கணும். அப்போ 1 + 7 எத்தனை, 8. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட் கொண்டு வரணும். இப்போ இது பாருங்கள் 7 6 13 13 3 16 16 ஒரு 2 18. அப்போ 18 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9. இது பாருங்கள் 8 7 15 15 1 16 16 ஒரு 2 18. அப்போ 18 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 9. அப்போ 8. அப்போ இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வரும், ஏன்னா வந்த ஆன்சரை நீங்கள் மல்டிபிள் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அந்த சம் ஆஃப் டிஜிட் பண்ணக்குள்ள அங்கேயே ஒரு 9 வந்துச்சுன்னு வச்சுக்க மாட்டிப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம் வந்தாலே ஒரு நீங்கள் மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. இருந்தாலும் உங்களுக்கு டைம் இருக்குது, நான் சேவ் பண்ணிட்டேன்ப்பா, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சேவ் பண்ணிட்டேன்ப்பா, நான் உட்காந்து போடணும் போடுங்க. ஓகே. 8 3 எத்தனை, 11 11 ஒரு 2 எத்தனை, 13 13 ஒரு 2 எத்தனை, 15. அப்போ இது கூட்டினா 6. இந்த சம்முக்கு வேண்டிங்க ஒன்று ஆப்ஷன் ஏ ஆன்சராக வரணும், இல்லை டி வரணும். இந்த 2 வந்துச்சுன்னா உட்காந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகே வாங்க. 2 years ago the population of town was 94,87,500 இருந்திருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஒவ்வொரு வருஷமும் 10 வருஷம் வந்து 8% கம்மியாகுது, 8% கம்மியாகுது. அப்போ ப்ரெசன்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ப்ரெசண்ட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இது 2 வருஷத்துக்கு முன்னாடி 500. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் அது 8% கம்மியாயிடுச்சு. அப்போ 92 ஓகே 92/100. நெக்ஸ்ட்டு வந்து நான் 8% கம்மி, அப்போ 92/100. இதை சால்வ் பண்ணால் ஆன்சரு. ஆனால் கொஞ்சோண்டு யோசிங்க, எவ்வளோ பெருசு இருக்குது, முடியுமா, கஷ்டம். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 2 0 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாமா. ஓகே டன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே வந்து இது 4 டேபிள் அடியும் கரெக்டாக. அப்போ 2 4s are 8, இங்கே ஒரு 1 3 4s are 12. அப்போ இங்கே என்ன வரும் 25. இங்கே 75 இருக்கா, அப்போ 25ல் கன்ஃபார்ம் அடியும். அப்போ 125 is 25. இங்கே வந்து 3 times வருமா, 3 times. இங்கே பேலன்ஸ் எத்தனை இருக்கும், 95 75 20. அப்போ 1 போயிடுச்சுன்னா 19. அப்போ 198 எதில் வரும், 198 வந்து 825 வந்து 200. அப்போ 725. அப்போ இங்கே என்ன இருக்கும் 23 பேலன்ஸ் இருக்குமா. அப்போ 237 எதில் வரும், 9 times. அப்போ 12 இருக்குமா. இங்கே வந்து 5. ஓகே. இப்போ கீழே எல்லாம் நம்ம அடிச்சாச்சு. மேலே என்ன இருக்குது 3795 ×
92 இன்ட்டு 23. இதை மல்டிபிள் பண்ணுறது அவ்வளோ சுலபமா? சொல்லுங்கள், கஷ்டம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? சம் ஆஃப் டிஜிட் பண்ணிடலாம். 3 + 7 எத்தனை? 10. 10 + 9 எத்தனை? 19. 19 + 5 எத்தனை? 24. இப்போ இந்த 24 சிங்கிளாக இருக்குங்க, 6. அப்போ 6 இன்ட்டு 92. 92 வந்து இது பண்ணால் 1 + 1 11. 9 + 2 எத்தனை? 11. 11 தனியாக எத்தனை? 2. 2 3 இது பண்ணால் 5. கரெக்டாக? 6 2 சார் எத்தனை? 12. 12 5 சார் என்னது? 60. 6 + 0 6. அப்பாடா வந்துச்சு, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் அவங்களும் இந்த ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த 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 மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி சம்மு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த சம்மை நம்ம ரொம்ப ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணியாச்சு. இந்த கணக்கை நீங்கள் போடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? கண்டிப்பாக ஒரு 3 நிமிஷமாச்சும் போகும். ஆனால் நம்ம பாருங்கள், மேக்ஸிமம் 1 நிமிஷத்தில் ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக முடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அமித் கெட் 6% இன்க்ரீஸ் இன் இஸ் சேல்ஸ் அமௌண்ட் இன் ஃபர்ஸ்ட் இயர். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து 6% ஏறுது. நெக்ஸ்ட் வந்து 20% வந்து செகண்ட் இயரில் ஏறுது. ப்ரெசன்ட் சேல் வந்து 25,400. அப்போ 2 இயர்ஸ் ஆகும். அப்போனா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எவ்வளோ ஏறுது? 6%. அப்போ 100லேருந்து 6, 106/100. அப்போ அது எப்படி ஆகலாம்? 53/15 ஏறலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க. நெக்ஸ்ட்டு 20% ஏறுது. அப்போ 20%னா 100லேருந்து 20 அப்படின்னா 120. அதை எப்படி ஏறலாம்? 6/5ன்னு ஏறலாம். ஓகேங்களா? இப்போ ப்ரெசன்ட் எவ்வளோ? 25,44,00. ஓகே, இப்போ இது சால்வ் பண்ண ஆன்சர் கண்டிப்பாக வந்து ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம அந்த சம் ஆஃப் டிஜிட் போட்டு பார்க்கலாமா? பட் ஆனால் இங்கே டிவைடு இருக்குது. இந்த டிவைடு எங்கேயுமே ஆகாது. அப்போ என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு கேன்சல் பண்ணிட்டு பண்ணலாம். ஏன்னா கேன்சல் பண்ணிட்டு பண்ணுங்கள், டிவைடில் இருந்தால் அப்போ பாயிண்டில் வரும், கொஞ்சம் உங்களுக்கு அது ஒரு பெரிய தொல்லையாகிடும். கரெக்டாக? இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணுவோம். இங்கே 6 இருக்குது, கண்டிப்பாக ஃபுல் டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆகும். 166, 4 6 are 24, 2 6 are 12, 4 6 are 24, 0 0. சொன்னல இது கேன்சல் ஆகும்ட்டு. இது 53 424 கேன்சல் ஆகுமா பார்ப்போமா? 53யா 8 டைம் பண்ணால் 500 சாரி 50 × 8 எத்தனை? 400. 3 × 8 24. அப்போ கண்டிப்பாக ஆகும். அப்படின்னா அது 8 டைம்ஸ், இது 8 டைம்ஸ். அப்போ 800. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள், ஆன்சரே வந்துச்சு. 8 5 8 8 5 சார் எத்தனை? 40. அப்போ 4000 × 15 வருமா? 4 5 சார் 20. அப்படின்னா அது 2 லட்சம் தான் ஆன்சர். இது நம்ம சிம்பிளாகவே போட்டாச்சு. நெக்ஸ்ட் சம். The population of town increases by 20% in first year, decreases by 10% in second year, and again increases by 25% in third year if population at beginning was 40,000. அப்போ இது என்ன? இது சிம்பிளான சம். 40,000 ஸ்டார்டிங்கா. ஃபஸ்ட் வருஷம் எவ்வளோ ஏறுது? இன்க்ரீசஸ் பை 20%. அப்போ 120/100. செகண்ட் வருஷம் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது 10%. அப்போ 90/100. தேர்ட் வருஷம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் பை 25%. அப்போ 125/100. இதை சால்வ் பண்ண ஆன்சர் கரெக்டாக. இந்த மாதிரி 120/100லாம் போடக்கூடாது. நான் உங்களுக்கு புரியுதுக்காக மறுபடியும் போடுறேன். இது 6, இது 5, இது 9, இது 10, இது வந்து 5, இது வந்து 4. ஓகே, இது 10. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல், ஒரு 4க்கு கேன்சல். அப்போ இங்கே 1000 இருக்கும். கரெக்டாக? இப்போ இதை அப்படியே போட்டோம் அப்படின்னா ஆன்சர் 6 9 சார் 54. அப்போ டி. வெறும் வெரி வெரி சிம்பிளான சம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். த பாப்புலேஷன் ஆஃப் டவுன் இன்க்ரீசஸ் பை 10% annually. ஓகே, இஃப் த கரண்ட் பாப்புலேஷன் இஸ் 24,000, வாட் வாஸ் த பாப்புலேஷன் 2 years ago? அப்படின்னா அது எக்ஸ் இன்ட்டு 110/100 இன்ட்டு 110/100 இஸ் ஈக்குவல் டு 24,200. இப்போ இதில் வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த சம் ஹோம்ஒர்க் போடுங்க. ஏன்னா இது ஒரு ரொம்ப சிம்பிளான சம் தான். ஏன்னா நான் போட்டு வரது எல்லாமே நானே போட்டுட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க. கரெக்டாக? இது ரொம்ப சிம்பிளான சம், அதனால தான் போட சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள்.
Okay, the population of a village increases by 8% annually. If the current population is 58,320, what was it 2 years ago? ஓமர் போன சம்மர் இதே சம்ம தான் சரிங்களா? ஓமர்க் போடுங்க. Okay, next sum பாருங்க. The price of bike increases by 20% in first year and decreases by 10% in second year. Its final price becomes 59,400. அப்போ இதுவும் என்னது ஈஸியானதான், இருந்தாலும் நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ்லாம் இருக்குல்ல, அதனால் நானே போடுறேன். ஃபைனல் ப்ரைஸ் என்ன இருக்குது? 59,400 ஆயிருக்கு. அப்படின்னா அது ஒரிஜினல் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டு நான் அது 20% இன்க்ரீஸ், அப்போ 6/5 இன்ட்டு செகண்ட் 10% கம்மி 9/10. ஓகேவா? அப்போ கன்ஃபார்ம் நல்லா கவனிச்சிங்களா? கன்ஃபார்ம் டிவைட் ஆகும். ஏன்னா ஃபுல் ரவுண்ட் வேல்யூவாக தான் இருக்குது. அப்படின்னா இது 9 டேபிள் அடிமா. 1 9 is 9, 6 9s are 54, 6 0 0, இது அடிமா 1 1 0. இப்போ 11 5s are 55. 55 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சம்ம நீங்கள் ரேஷியோ மெத்தட்லேயும் போடலாம். என்ன பண்ணலாம்? ரேஷியோ மெத்தட்லேயும் போடலாம். எப்படி? கொஞ்சம் யோசிங்க. பைக் இன்க்ரீஸஸ் பை 20%. நான் இப்போ போட்ட எல்லா சம்மையும் ரேஷியோ மெத்தடில் போடலாம். ரேஷியோ மெத்தட்லேயும் போடலாம், இதுலேயும் போடலாம். அங்கே நீங்கள் எக்ஸாம்பிள் எதை அப்ரோச் பண்ணுறீங்களோ தான் பெஸ்ட்டு. இதையும் ரேஷியோவில் போடலாம், இதையும் ரேஷியோவில் போடலாம். நான் இந்த சம்ம சொல்கிறேன், பேலன்ஸ் சம்மில் ரேஷியோவில் நீங்களே போடுறீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் இது the price of bike increases by 20%. அப்போ 100 இருந்தது என்ன இருக்குது? 120 தான் இருக்குது. கரெக்டாக? இப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? என்ன வரும்? 5 6. செகண்ட் வந்து இப்போ இருக்கிற வேல்யூ 100 கன்வெர்ட் ஆகிருக்கும். அப்போ அது 100%. நெக்ஸ்ட்டு நான் அது 90%, 10% கம்மி ஆயிடுச்சு. அப்போ 90. அப்போ இதை கேன்சல் பண்ணுமா? 10 9. இப்போ என்ன பண்ணுவோம்? இதை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிடலாம் 50. இதை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதலாம். அப்போ 54. அப்போ இவன் அது ஒரிஜினல், இவன் அது நியூ. ஓகேவா? இப்போ கொஷினில் ஊற்றுறான் பிகம்ஸ்ன்ட்டான். அப்போ இதுதான் 54 தான் ஆயிருக்கு. அப்போ 54 தான் வந்து 59400. அப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரிஜினல் வேணும். 50 எவ்வளோ? ஓகேவா? இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம்முக்கும் ரேஷியோ ட்ரை பண்ணுங்கள், இதுக்கும் ரேஷியோ ட்ரை பண்ணுங்கள், இதுக்கும் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரேஷியோ பண்ணலாம். ரேஷியோ எல்லாத்துக்குமே போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A town has a present population of 240,000. Every year, the population increases by a birth rate of 12% and decreases by a death rate of 7%. பார்த்தீங்களா? இது கொஞ்சம் சூப்பரான சம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. சிம்பிளாக யோசிச்சிங்க. இப்போ வந்து ப்ரெசன்ட் பாப்புலேஷன் எவ்வளோ? 2,40,000. ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் 12 குழந்தை பிறக்குன்னா 7 பேர் சாப்பிட்றாங்க. அப்போ எவ்வளோ இருப்பாங்க? 5 தானே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இதே மைனஸ் பண்ணுறேன் தான். சிம்பிள். அந்த லாஜிக் நீங்கள் பிடிச்சாலே சிம்பிளாக இந்த சம்ம நம்ம போட்டுடலாம். அப்போ இப்போ ஃபஸ்ட் இயர் என்ன இருக்கும்? ஒரு 12% பிறகுறாங்க. அப்போ 112 ஆயிருக்கும். அதுலேருந்து 7% சாப்பிட்றாங்க. அப்படின்னா 105 ஆயிருக்கும். இதுதான் லாஜிக். இந்த லாஜிக் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த சம்ம ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இங்கே என்ன கேட்குறாங்க? 3 இயர்ஸ்ன்றாங்க. அப்போ 3 இயர்ஸ்னால் என்னது? ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் தான் இருக்கும். அப்போ 105 தானே வந்திருக்கும். அப்படின்னா அது 21/20, 21/20 இன்ட்டு 21/20. ஓகேங்களா? நீ சால்வ் பண்ண ஆன்சர் 0 0 0 கேன்சலா? 0 0 0 3 0க்கு 3 0 கேன்சலா? இங்கே பாருங்கள் 2 2 to 4 4 to 8. அப்போ 8 3 டைம்ஸ் கரெக்டாக? அப்போ 13 இருக்குமா? இப்போ என்னது? நெக்ஸ்ட் பாருங்கள் 21 21 21 இருக்கா? அப்போ 21 கியூப்னது 9261 கரெக்டாக? இப்போ இன்ட்டு 13 இருக்குமா? அப்போ 3 1s are 3. எங்கே கடைசியாக 3 0 இருக்குது? 2 இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள், இது கிடையாது, இது கிடையாது. அப்போ இது ரெண்டுத்துல ஆன்சர். அப்போ 3 1s are 3, 3 1s are 3, 3 6 are 18, 3 2s are 6 7, 3 9s are 27 28. தப்பா போட்டனா? வெயிட் பண்ணுங்க. டுவெண்ட்டி ஒன் கியூப்னது 9261 into 30. 3 1s are 3, 3 6 are 18, 3 2s are 6 7, 3 9s are 27 28, 9s are 27 28.
தப்பா போடுற நீ. அதான் 9261 into 3. 3 1s are 3, 3 6 are 18, 3 2s are 6. கரெக்ட். இந்த 1 வந்து நான் இது கூட ஆட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. அப்போ பேலன்ஸ் 0. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணக்குள்ள பார்த்து பண்ணுங்க. நான் இந்த 1 வந்து 3 2s are 6, 7 ஆட் பண்ணிட்டேன். மறுபடியும் என்ன பண்ணேன், 3 9s are 27, அது கூட 1 ஆட் பண்ணிருக்கேன். என்னடா ஆன்சர் வர மாட்டேன் பார்த்துட்றேன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இந்த சீரிஸ் மெத்தடு எல்லாமே ரொம்ப மொக்கையாக தான் இருக்குமே. ஆக்சுவலாக இதுமாரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். எ பாக்டீரியா கல்ச்சர் இன்க்ரீசஸ் பை 20% எவ்ரி ஹவர் ஃபார் 3 hours. ஓகேங்களா? இது பாருங்கள், கொஞ்சம் ஹவர்ஸ்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள். Then decreases by 10% in the 4th hour and finally increases by 25% in the 5th hour. If the initial count was 5000, what will be the approximate count after 5 hours? பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சிம்பிள் தான் இது. ஆனால் மொத்தம் கிட்டத்தட்ட 5 டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ இனிஷியல் கவுண்ட் அது 5000 மல்டிபிள் இன்க்ரீசஸ் பை 20% எவ்ரி ஹவர் ஃபார் 3 hours. அப்போ 3 மணி நேரத்துக்கு என்னது, ஒவ்வொரு ஹவரும் 20 மணி நேரம் ஏறி இருக்குன்னு அர்த்தம். அப்போ 20% இன்க்ரீஸ் ஆகுனா 120 தானே. அப்போ 120/100 என்னது 6/5. இப்போ ஃபஸ்ட்டு 3 மணி நேரம் தான் ஆகும், 6/5 ஆயிருக்கும். கரெக்டாக? இப்போ 4th ஹவரில் என்னது 10% டிக்ரீஸ். நல்லா கவனிச்சுங்க, இன்க்ரீஸ் கிடையாது, டிக்ரீஸ். அப்போனா அது 90% ஆயிருக்கும். அப்போனா 9/10. நெக்ஸ்ட் என்னது 5th ஹவரில் 25% இன்க்ரீஸ். அப்படின்னா என்னது 125% ஆயிருக்கும். அதோட வேல்யூ என்னது 5/4. 125 என்னது 125/100. அப்போ 5/4. இவன் அதை கேன்சல் பண்ண ஆன்சர். பார்த்தீங்களா? இது ரொம்ப கஷ்டமான கொஷின் இல்லை, ஆனால் கஷ்டமான கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இதை கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சலு, அதுக்கப்புறம் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலு. இங்கே பாருங்கள், 5 5 சார் என்னது 25. அப்போ இது 1 டைம் 2 டைம், அப்போ 20. ஓகேவா? இப்போ ஓகே, இப்போ என்னது 6 6 6 6 கியூப் வேல்யூ என்னது 216. கரெக்டாக? இங்கே என்னது 9 2 சார் 18. அப்போ 180 இருக்கும். இன்ட்டு 180 இருக்குமா? இப்போ இந்த 0 வச்சுப்போம். 8 6 சார் 48. 8 0 வாங்கினா முடியுதா? எங்கன்னா முடியுதா? இல்லை, இதோட வேல்யூவே 30. ஓ, இங்கே ஒரு 4 இருக்கா? இந்த 4 பாருங்கள், மறந்துட்டு பாருங்கள். இவனை விட்டு வர பாருங்கள். 1 4 is 4. இவன் 5 4 சார் 20. அப்போ 216 இன்ட்டு 9 5 சார் என்னது 45. அப்போ 5 6 சார் 30. எல்லாத்துலேயும் 0 தான் இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக? ஸோ இதை மல்டிபிள் பண்ணிடலாம். 5 6 சார் என்னது 30. 5 1 சார் 5 8. 5 2 சார் 10. ஓகே, 4 6 சார் 24. 4 1 சார் 4 6. 4 2 சார் 8. 0 2 2 0 எங்கன்னா இருக்கா? ஓகே, டி தான் ஆன்சர். நான் ஃபுல்லாகவே கூட்டவே இல்லை, பார்க்குறேன் அடிக்கிறேன். ஓகேங்களா? எப்படின்னா கடைசி பாருங்கள், யூனிட் டிஜிட். வாங்க இப்போ 12வது சம் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து சில சம்மெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. அதில் மெயினாக வந்து இந்த மாடல் சம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை நான் போடுறேன் பாருங்கள். தொல்லையிலே தொல்லை, மிகப்பெரிய தொல்லை. இந்த சம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிம்பிளாக போட ஒரு லாஜிக் வச்சு நான் சொல்கிறேன். ஆன்சர் வருமானு தெரியல, நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா இது கஷ்டம். ஏன் அப்படின்னா கொஸ்டினை படிங்க. கொஸ்டின் எடுப்புலேயே பார்த்தா ரொம்ப கஷ்டமான சம் இது. The population of a place increased to 50,000 from 2016 to 2018. 2016, 2017, 2018. அப்போ என்ன இருக்குது, 50,000 ஆயிடுச்சு 2018. அந்த ரேட் ஆஃப் 6% per annum. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அது 6% ஏறி இருக்குது. அண்ட் கண்டினியூ த சேம் ட்ரெண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 3 years. அப்போனா அது 19 20 21 3 வருஷம்ட்டாங்க. அப்போ 19 20 21 பாருங்க தொடர்ந்து எத்தனை வருதுன்ட்டு. If A is the population in 2016 and B is the A தான் வந்து 2016 பாப்புலேஷனா, B is the population in 2020. அப்போ B இங்கே B மைனஸ் A என்னன்னு கேட்கலாம். அப்போ என்னது 2020 B என்ன வேல்யூவோ 2016 என்ன வேல்யூவோ அதை மைனஸ் பண்ணணும். அதான் ஆன்சர். எவ்வளோ தொல்லை பார்த்தீங்களா? தொல்லையிலே தொல்லை, மிகப்பெரிய தொல்லையான சம்ம தான் இது. ஏன்னா ரொம்ப கால்குலேஷன் இருக்கும். இந்த மாதிரி சம்ம பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒதுங்கிடுங்க. ஏன்னா
போடுறன்ற பேரில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு ஷார்ட்கட் அப்ரோச் யோசிச்சு வச்சுருக்கேன், அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு வருஷமும் 6% தான் ஏறுதுன்றாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஏ கண்டுபிடிச்சிருமா? பிஏ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2018 என்ன இருக்குது? 50,000 இன்ட்டு அதுக்கப்புறம் 6% ஏறுமா? அப்போ 53/50. அதுக்கப்புறம் 6% ஏறுமா? அப்போ 53/50. அப்போ அதோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் இதை கண்டுபிடிக்கணும்னா, ஏக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ இன்ட்டு 53/50 53/50 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 50,000 வந்துருக்கும்ல, அதுக்கு ஈக்குவேட் பண்ணோம். அப்போ என்ன டிவைட்லாம் வரும், கொஞ்சம் கடுப்பு. ஓகேங்களா? அதனால் நம்ம சிம்பிளாக இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், 50 × 50 எத்தனை? 2500. கரெக்டாக? இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது? ரெண்டு ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 125 is 25, 2 டைமு 0. அப்போ இதை அடித்தா அப்படின்னா 20 டைம்ஸ் வருது. அப்போ 53 ஸ்கொயர் பண்ணால் வரும் 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 0 9, 5 3 சார் 15 30 வரும். அப்போ 9 0 8 2809 2809 வரும். ஓகேவா? 2809 2809 × 2 டபுள் ஆக்குங்க. 2800 வந்து 56,000 வரும். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 56,180 வரும். அப்போ பி வேல்யூ என்னது? 56,180. இதை கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஏ வேல்யூ நானே முன்னாடியே போட்டு காமிச்சிட்டேன். அப்போ ஏ வேல்யூன்னா என்னது? 2014 ஏ இருந்திருக்கும், அது என்னன்னு தெரியாது. அப்போ என்னது? 6% ஏற்றிருக்கும். அப்போ 53/50. இது 2017. 2018 என்ன இருக்கும்? 53/50 இருக்கும். இப்போ 2018 வேல்யூ தான் என்னது? 50,000. கரெக்டாக? இந்தமாரி நம்ம போட்டு கேன்சல் பண்ணோம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, இதெல்லாம் உட்காந்து கேன்சல் பண்ணால் ரொம்ப கஷ்டம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? x+y ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இன்க்ரீஸ் தானே ஆகுது, அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுவோமா? x+y + xy/100. ஓகேவா? அப்போனா அது 6 + 6 are 36. அப்போ 0.36. அப்போனா வரும் 12.36%. ஓகேங்களா? அப்போ 100லேருந்து எவ்வளோ இருக்குது? 12.3%. அப்போ 12.36% தான் என்னது? 50,000. அப்போ 100 எவ்வளோ? இப்படி போட்டால் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, வாங்க. இதுவும் கொஞ்சம் கடுப்பு தான், ஏன்னா ரொம்ப நம்பர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த 50,000 இருக்கா? 50,000 டிவைட் பை வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கேட்கலாம். இந்த 100 மட்டும் நம்ம வச்சுப்போம், ஏன்னா பாயிண்டில் இருக்குது. கடைசியாக மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், 2 டேபிள் அடிக்கலாம். கரெக்டாக? 5 2 சார் 10, பேலன்ஸ் 1 6. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட்டு 1 8. அப்போ இது என்ன வருவான்? 25,000 வரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அடிங்க. 2 2 சார் 4, 8 2 சார் 16, 0.09. கரெக்டாக? இப்போ இவன் என்ன வருவான்? 12,500. அப்படியே பாதி ஆகிட்டு வரும். இப்போ இதுக்கு மேலே உட்காந்து நம்ம டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒன்றா கொண்டு போயிடலாம். இப்போ இந்த 100 அங்கே போயிடுமா? 12,500 × 100 டிவைட் பை 28.09. இங்கே வந்து 0.9 இருக்குது. ஓகே, நம்ம இது கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக பண்ணும் பார்ப்போம். ஓகேங்களா? ரொம்பலாம் தேவையில்ல, அப்ராக்சிமேட்டாக நம்ம பண்ணுவோம். இந்த 28 ஞாபகம் வச்சுப்போமா? ஓகே, 28 ஞாபகம் வச்சுக்கோன்னா அப்போ நம்ம கேன்சல் பண்ணி பார்ப்போம். 12,500 டிவைட் பை 28. ஓகே, 14. இது வந்து 6,250. மறுபடியும் அடித்தோம் அப்படின்னா 7. இது வந்து என்னது? 3125. ஆல்ரெடி நமக்கு 100 வேல்யூ தெரியும். 100 டிவைட் பை 7 படிக்க சொல்லியிருக்கேன். 100 டிவைட் பை 7 அது 14.28. ஓகேவா? இப்போ இது கூட மல்டிபிள் பண்ணிடலாம். 3125 × 14.28. 44,625 வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அந்த 0.09 அந்த 0.9 விட்டு தானே பண்ணுறோம். அப்போ இது என்ன பண்ணலாம்? ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 44,500 வச்சுப்போம். ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க? நியரஸ்ட் அப்ராக்சிமேட்டாக தான் கேட்குறாங்க. ஸோ அதோட வேல்யூவை நம்ம கொஞ்சம் இது பண்ணிப்போம். சரிங்களா? ஏன்னா நம்ம இந்த 0.9 வந்துருக்கு. கரெக்டாக? நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா நம்ம ரொம்பலாம் இது பண்ணுறோம். நம்ம என்ன 0.09 தான் விட்டு வந்துருக்கோம். அதனால் அந்த 0.09 தான் ஒரு 125ன்னு நம்ம எடுத்துப்போம். சும்மா நம்மளே அப்ராக்சிமேட்டாக. இப்போ பி வேல்யூ என்னது? பி வேல்யூ எங்கே கண்டுபிடிச்சோம்? 56,180. இப்போ ஏ வேல்யூ என்னது? 44,500. இது கேன்சல் பண்ணுங்கள். 0, 8, 11, 5, 1, 6, 11,680. இதான் ஆன்சர். ஓகேங்களா? அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப்படியே போட்டு கேன்சல் பண்ணாலும் ஒரு 125 எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். 5, 10, 8. அப்போ நியரஸ்ட் வேல்யூ இதானே? ஏன்னா நம்ம 0.9 வந்து விட்டு வந்திருக்கோம். டிவைட் பண்ணாலே என்னது? கம்மியாக இருக்கணும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணால் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே டிவைட் பண்ணால் அப்போ கம்மி பண்ணிக்க வேண்டியதான் நம்மளே. ஏன்னா இந்த சம்ம நம்ம எப்படி தான் அப்ராக்சிமேட்டாக போட்டாகணும். எல்லாம் உட்காந்து நீங்கள் கேன்சல் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். என்னுடைய இதுவே இந்த மாதிரி சம்ம வந்து தயவு செஞ்சு விட்ருங்க. இல்லை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாம் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி எல்லாம் சம்மம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் இருக்குன்னா அப்போ ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் நிறைய கேட்பாங்க. இங்கே பாருங்கள். எ மேன் ஸ்பெண்ட் 60% of his salary on household expenses, 20% of his salary on rent, and out of remaining salary he donated 80% to a trust. If his left was 20,000 rupees. ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்களா? அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு மேன் என்ன பண்ணுறான்? 100 ரூபா வாங்குறான் அப்படின்னா அதில் 60 ரூபாய் வந்து வீட்டு செலவு கொடுத்துறான். அதுக்கப்புறம் 20 ரூபா, நல்லா கவனிச்சிங்க, ரிமைனிங் சொல்ல. அதுக்கப்புறம் 20 ரூபாய் எடுத்து ரெண்ட்டு கொடுத்துட்டான். ரெண்ட்டுக்கு இது எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ பேலன்ஸ் 20 ரூபா இருக்கும் பார்த்தீங்களா? அதில் தான் அவுட் ஆஃப் ரிமைனிங்கில் இதில் தான் 80%ன்றாங்க. புரியுதுங்களா? அந்த ரிமைனிங்ன்ற வார்த்தை தான் முக்கியம். இதுவே இந்த இடத்துல வந்து ரிமைனிங் அவுட் ஆஃப் ரிமைனிங் கொடுத்து இங்கே அப்படி ரிமைனிங்ன்ற வார்த்தை ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை என்ன பண்ணோம்? பேலன்ஸ் இருக்கிறதுல, அதாவது 60 ரூபா போக மிச்சம் 40 ரூபா இருக்குங்களா, அதில் 20% அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதுதான் இந்த ரிமைனிங்கோட இதுவே. ஓகே, இந்த சம் நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு என் மேன் ஸ்பெண்ட் 60%. ஃபஸ்ட்டு 60 ரூபா செலவு பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு நான் 20 ரூபா செலவு பண்ணிட்டேன். ஆக மொத்தம் நான் 80 ரூபா கொடுத்துட்டார். இப்போ 80 ரூபா செலவு பண்ணிட்டார். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரு சம்பளத்தில் 20% தானே இருக்கும். அப்போ 60ம் 20ம் சேர்த்தோம்னா 80. அப்போ 80% வந்து செலவாயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 100 - 80, 20% தானே இருக்கும். அப்போ சேலரி தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு அதுனா எழுதிக்கலாம். 20% 1/5 எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள், அவுட் ஆஃப் ரிமைனிங் பேலன்ஸ் ரிமைனிங் இருக்குது பாருங்கள். பேலன்ஸ் அந்த 20 ரூபா அதில் 80% செலவு பண்ணிட்டாரோம். எதுக்கு? ட்ரஸ்ட்டுக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 80% போச்சுன்னா பேலன்ஸ் 20% தானே இருக்கும். அப்போ அதுதான் என்னது? 1/5 இஸ் ஈக்குவல் டு 20,000. அந்த பேலன்ஸ் தான் எவ்வளோ அப்படின்னா லெஃப்ட்டுன்னு பார்த்தோம்னா 20,000. இப்போ இது சால்வ் பண்ண ஆன்சர். அப்போ 5 5 25. 25 × 2 50,000. பார்த்தீங்களா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா சிம்பிளாக போட்டலாம் அந்த ரிமைனிங்ன்ற வார்த்தை. ஓகே, கடைசி சம் பார்ப்போம். 70% of students in a class are girls. 70% of girls have chosen saucer as their favorite sport. If 98 girls have chosen saucer as their favorite sport, what is the total number of students in the class? ஓகே, இந்த சம்ம, அதாவது ஒரு கிளாஸில் 100% ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கிறது தான் 100% சொல்லியிருக்கேன். இப்போ 100%, அதில் 70% கேர்ள். அப்படின்னா அது 70% கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸா. அப்போ பேலன்ஸ்னால் அது 30% பாய்ஸ். 70% கேர்ள்ஸ்னால் பேலன்ஸ் தானே பாய்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்க? அந்த 70%ல் 70% வந்து சூஸ் சாசரம், அதாவது இந்த சாசர் விளையாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 70% வந்து சூஸ் பண்ணுறாங்க. அப்போ 70ல் 70% எவ்வளோ? 7500. 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல், 49. அப்போ 49% வந்து சூஸ் சாசர். இஃப் 98 கேர்ள்ஸ் ஹேவ் சூசன் சாசர் அப்படின்னா அர்த்தம் அந்த 49% தான் 98 கேர்ள்ஸு. ஏன்னா இது நம்ம பர்சன்ட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா எத்தனை டோட்டல்னு தெரியாது. 49% தான். அப்போ 98 அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ்? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 100%. 100%. அப்போ 100% எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாமா? 1 2. அப்போ எக்ஸ் எவ்வளோ? 200. சிம்பிளாக முடிஞ்சிச்சா? சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு டைப்பில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.